இன்றைக்கி நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டில் சீசன் 4 எபிசோட் நம்பர் 6 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1 வீக்காக வீடியோ போடலாம். அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. இந்த எபிசோட் தான் 6th எபிசோட் போன வீக்கே அப்லோட் பண்ண வேண்டியது, பட் ஸ்டில் காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ வந்து ஒரு 1 வீக் கழிச்சு வீடியோ போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த என்ன பேசுவாங்கன்னா, அவங்க டீச்சர் சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம் நடக்க போகுது ஐலாண்டில். ஸோ அதில் எல்லோரும் கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யார் ஐனோ கோஜியோட டீச்சர். அது வந்து தனி ஐலாண்டில் நடக்கும்போது அது மட்டும் இல்லை, அந்த கெஞ்சின்ற ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. தம்பி கெஞ்சி, போன வாட்டி தான் இந்த மாதிரி பண்ண, நீயா வாலண்டியராக வெளியே போய் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்ட. இந்த வாட்டி அந்த மாதிரி வெளியே போயிடாதப்பா கெஞ்சி. அப்படி போனோன்னா உன்னோட அகாடமிஸ் அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கூல் விட்டு வெளியே போகிறதுக்கான சிச்சுவேஷன் நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் சொல்லுவாங்க. கெஞ்சியும் சரிங்க டீச்சர், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்களும் விடாமல் அட்வைஸ் பண்ணுவாங்க. பாரு அந்த மாதிரி பண்ணாத, ஃபஸ்ட் இயரில் தான் அப்படி பண்ணேன், அந்த ஐலாண்டில் வந்துட்டு நீயா டிஸ்குவாலிஃபை ஆன, ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணாத. ஏன்னா இதில் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, நீ அடுத்த கிரேடு போகிறது கஷ்டம்டா, 3rd இயர் போகிறது கஷ்டம், எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுப்பான்னு அவங்க டீச்சர் அட்வைஸ் போட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இவனும் ஓகே மேடம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அம்பெல்லாம் வந்து அவங்க டீச்சர்கிட்ட பேசின்னு இருப்பான். இவன் வேறு யோசிப்பான், என்னப்பா ஜாலியாக இருக்கலாம் நினச்சா இவ்வளோ தலைவலி அப்படின்னு சொல்லிட்ட போது ஐனோ கோஜா பார்ப்பான். ஐனோ கோஜில் போய் அவன் இது கெஞ்சின்ற பாயிண்ட்டை சொல்லுவான். என்னப்பா என்ன இப்படி சொல்லிட்டாங்க, சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூப்பிடும். ஐனோ கோஜி நீ என் கூட டீம் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போது ஐனோ கோஜும் இல்லைப்பா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன், ஏன்னா வந்து இவன் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு வாட்டி வெளியே போய்ட்டுருப்பான்ல, அதே மாதிரி வந்து இந்த வாட்டி எங்கேயாவது வெளியே போயிட போகிறான்னு சொல்லிட்டு ஐனோ கோஜி வந்து யோசிப்பான். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு அதே மாதிரி பேசிட்டு இவங்க வந்து பேசின்னு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய டீட்டெயிலாக எக்கச்சக்கமாக போகும். அந்த டீட்டெயிலாக கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த சீன் கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரைக்கிட்டாவும் அந்த பாய்ஸ் கிளாஸ் லீடரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து இந்த கேமில், அதாவது இந்த எக்ஸாமில் வந்து யார் கூட வேணால் வந்து பேரப் பண்ணிக்கலாமா. அந்த 2nd இயரில் இருக்கிறவங்க யார் கூட வேணுமா பேரப் பண்ணி இந்த மேட்ச் நடக்கலாமா. ஸோ அதில் வந்து கிளாஸ் பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் அரைக்கிட்ட என்ன யோசிப்போன்னா, நம்ம கிளாஸில் இருக்கிற அந்த பசங்களே வச்சு நம்ம பண்ணோன்னா அவங்க கிளாஸ் பாயிண்ட்ஸை வந்து மற்றவங்க தர வேணாம். அதான் வந்து அவளோட ஐடியா. இந்த ஐடியா வந்து அவன் வந்து அந்த பாய்ஸ் கிளாஸ் லீடர் அவகிட்ட வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்குள்ளே நம்ம டீம் அப் பண்ணணும், நம்ம வந்து யாருக்கும் கிளாஸ் பாயிண்ட்ஸ் தர வேணாம், நம்ம யாருக்கிட்டே வந்து பிரிக்க வேணாம், நம்ம கிளாஸ் பாயிண்ட்ஸை நம்மளே வச்சுக்கலாம், மற்ற கிளாஸுக்கெலாம் ஷேர் பண்ண வேணாம் சொல்ல போது சூட வந்து சொல்லுவோம் இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு போது அரைக்கிட்டாவும் சீக்கிரம்ப்பா நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐனோ கோஜி ஒரு மீட்டில் பண்ணுவாங்க. ஐனோ கோஜும் பேசின்னு இருப்பான். அந்த கெஞ்சின்ற பையன் போன வருஷத்தில் இதே மாதிரி தான் எக்ஸாம் நடக்க போது அந்த கெஞ்சி வந்து வெளியே போயிட்டான், இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இந்த வாட்டி அவன் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்க சொல்ல போது அரைக்கிட்ட சொல்கிறான் இந்த வாட்டி அப்படி நடக்கிறது சான்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் அவன் அப்படி பண்ண மாட்டான், ஏன்னா வந்து டீச்சர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போது ஹீரோ சொல்லுவான். அதாவது அவன் சொல்லுவான் வந்து என்னென்னா, இது சொல்ல முடியாது, அவன் வெளியே போனாலும் போயிடறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த எக்ஸாமை பற்றி பேசுவாங்க. அதான் அரைக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குல்ல, அவங்களுக்குள்ளேயே அவங்க கிளாஸ்க்குள்ளேயே அவங்கள டீம் அப் பண்ணிட்டு அந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு. ஸோ அதை வந்து யோசிப்பான். அதை பற்றி ஐனோ கோஜி சொல்லும்போது இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நான் எக்கச்சக்க டீட்டெயில் தான் வரும். ஸோ நிறைய பேர் வந்து சும்மா ஃபன்னாக பேசிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிட்ட வந்து கிளம்பிடுவா அந்த டீம் அப் பண்ணுற விஷயம். அங்கே ஒரு 2 பசங்க வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு தம்பி அப்படின்னு சொல்ல போது அங்கே ஒருத்தன் வந்து தம்பி போகலாமா ஏன்னு கோஜில், தம்பி யார்ப்பா நீங்களாம் என்னையாப்பா வந்து கடத்துறீங்க, இல்லைப்பா நீ வா அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூம் கட்டிட்டு போய் வச்சுருவாங்க. ஐனோ கோஜி எங்களை மன்னிச்சிருப்பா, அங்கே நிறைய பசங்க இருந்தாங்க, நான் பாட்டுன்னு உங்களை வந்து டீம் அப் பண்ணிட்டு உன்னை தான் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லிட்டானா வச்சுக்கோங்க, உனக்கு எதாவது ப்ராப்ளம் ஆகிடும், அதெல்லாம் தான் நாங்கள் கடத்திட்டு வந்தோன்னு அங்கே ஒரு பையன் சொல்லுவான். ஸோ அந்த பையன் வந்து யாருன்னெலாம் தெரில, இந்த 3 பேர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு எபிசோட் பேர்லாம் சொல்லிடுறேன். இப்போ இந்த பையன் சொல்லுவான் எங்கள் கூட நீ டீம் அப் பண்ணுறியா எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்பான். அந்த பொண்ணு ஆமாம் எனக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்கள் வந்து ஜெயிக்கலாம், நான் வேணால் உங்களுக்கு கிளாஸ் பாயிண்ட்ஸ் தரேன், 5 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்ஸ் தரேன், இல்லை நீங்கள் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நாங்கள் கிளாஸ் பாயிண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் பேசுவாங்க. ஏன்னா ஐனோ கோஜோட ஐக்கியூ அந்த மாதிரி, அதே மாதிரி அவன் வந்து மேக்ஸில் வந்து சென்டம் எடுத்திருப்பான்ல போன எபிசோடில். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஐனோ கோஜ் வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து அவங்க சைடு வந்து கூப்பிட ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் சைடு ஒரு 2 பசங்க வந்து பேசின்னு வருவாங்க. நான் டீம்லாம் இப்படி பண்ண போது இவங்க 2 பேர் பேசின்னு வருவாங்க, நீ என் கூட டீம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போது இவங்க நான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருக்குள்ள அது ஒரு ஸ்டோரி ஓடின்னு இருக்கும். அது ஒரு கதை
சரி அதெல்லாம் விடுங்க. ஸோ இவங்க வந்து 2 பேர் பேசின்னு வருவாங்க. கண்டிப்பாக நீயும் நானும் டீமாக இருக்கலாம், நீயும் நானும் சேர்ந்து இந்த எக்ஸாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து பேசின்னு இருப்பான். ஸோ இந்த 2 பேர் வந்து இந்த மாதிரி சும்மா ஃபன்னாக இந்த மாதிரி ஜாலியாக வந்து பேசிட்டு வராங்க, மாற்றி மாற்றி கலாய்ச்சிப்பாங்க. அண்ட் இவங்க வந்து அதை பற்றி நம்ம டீம் அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க போது பையனுக்கு சாக்கு. அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுன்னா, அந்த குஷ்னான்ற பொண்ணு பற்றி அவங்கக்கிட்ட வந்து ஜாலியாக பேசுவாள். அடுத்த நாள் பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஜெல்லஸாக ஃபீல் ஆகுமா. ஸோ இந்த குஷ்னா பொண்ணுகிட்ட பேசினா சீனியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசின்னு இருப்பான். சீனியர்லாம் இல்லை, சாரி, கூட படிக்கிற பொண்ணுல. ஸோ இவனை வந்து பேசின்னு இருப்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் ஆனோடனே வந்து இவங்ககிட்ட சிரிச்சு பேசினா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஃபீல் ஆனோடனே அடுத்தது நான் சம்மந்தம் மேலே அது ஒரு கேரக்டரை காமிப்பாங்க. அடுத்தது வந்து இவங்க ஐயனை கொஞ்சம் அப்புறம் வந்து அரிக்கிட்டாவும் வந்து பேசின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் நடக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருப்பாங்க. ஐயனை கொஞ்சம் ஃபோன்லாம் எடுத்துப்பாப்பா, சரி ஓகேப்பா பார்த்துக்கலாம், வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசி அவனோட தாட் இருக்கும். அவனை வந்து ஜாலியாக கூலாக வந்து ஃபோன்லாம் நோண்டின்னு இருப்பான். அப்படியே வந்து அரைக்கிட்டா வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எக்ஸாமில் வந்து கெஞ்சி வந்து இப்போ வெளியே போகக்கூடாது. கெஞ்சி சைடு வந்து இப்போ வந்து யாரும் வந்து இப்போ அதுக்கு டீம் அப் பண்ணல, ஏன்னா போன வாட்டி தலைவன் பண்ண சம்பவம் அந்த மாதிரி. ஸோ அந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பான், நீ என் கூட டீம் அப் பண்ணுற, நீ இப்போ பண்ண மாட்டேன்றன்னு சொல்ல போது அந்த பொண்ணு தான் ஜெலஸாக ஃபீல் ஆகிருக்கும்ல. அந்த பொண்ணு இப்போ ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து வேறு ஒருத்தர் கூட டீம் அப் பண்ணியிருப்பாள். ஸோ அந்த டீம் அப் பண்ண பொண்ணுக்கிட்ட போய் இவன் கேட்பான், நீ என் கூட டீம் அப் பண்ணுற, நீ இப்போ என்கிட்ட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போது இல்லை நான் வேறு ஒருத்தவங்க கூட டீம் அப் பண்ணிட்டேன், அவங்ககிட்ட இப்போ ஒத்துக்கினேன், அவங்கள ஒத்துலாம் வர முடியாது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போது ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுற, நீயும் நானும் நல்லா தானே இருந்தோம், இப்போ என்னாச்சு, இல்லைப்பா அவனுக்கு சொல்லிட்டேன், அதை எப்படி நான் வாங்க முடியுது, இல்லை நீ அவங்ககிட்ட போய் வேணான்னு சொல்லி, இல்லை நல்லா முடியாது. இவன்ல ஐநூகஜியை போய் பார்ப்பான், சார் டீமாக பண்ணலாமா. ஸோ இங்கே மாற்றி இங்கே பாருப்பா, அவன் தான் என் கூட இந்த பையன் அந்த பொண்ணு இப்போ வந்து அந்த பையன் கொண்டு டீமாக பண்ணான், இப்போ தான் நான் தனியாக இருக்கேன், நீ என் கூட டீம் அப் பண்ணனா லைக் நம்ம 2 பேர் டாப்பராக இருக்கலாம்ப்பா அந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருக்குள்ளே அந்த ஐயனை கோச்சுக்கும் அந்த பையனுக்குள்ளே வந்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயனை கோச்சு இல்லை எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் சொல்லும் போது அங்கே ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு ஐயோ பொண்ணு பேர் வேறு மறந்துட்டேன், சரி விடு. ஐயனை கோச்சிக்கிட்டே அந்த 2 பொண்ணு பேசிட்டு வராங்க, என்னப்பா பேரப்பெலாம் கண்டுபிடிச்சிட்டியா. ஐயனை கோச்சு சொல்லுவான், இல்லை கண்டுபிடிக்கணும் இனிமேல்லாம் சீக்கிரம் சொல்லிட்டு இவங்க வந்து பேசின்னு இருப்பாங்க. ஜாலியாக பேசிட்டு இவங்களுக்குள்ளே போவோம். ஐயனை கோச்சிக்கிட்ட அந்த திரும்ப அந்த பையன் சொல்லுவான், ப்ளீஸ் ஐயனை கோச்சி யோசிச்சு முடிவு பண்ணி நீ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேட்டாலும் நான் வந்து டிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போது ஒரு பொண்ணை காமிப்பாங்க. அந்த பொண்ணு யாரெல்லாம் தெரில, அந்த பொண்ணு பையன் தான். ஐயனை கொஞ்சம் கம்பல் பண்ணாத, அவனுக்கு விருப்பம் இருந்தால் வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பையன் வந்து அப்படி சொல்லுவான். ஸோ இவங்க வந்து 3 பேர் அந்த மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை அச்சு இழுத்துன்னு போயிடுவா, அவங்களுக்கு இஷ்டம் தான் வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்ல போது ஸோ இவனும் கமான் சீனியர் யோசிச்சு சொல்லுங்கள் சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து கொண்டு போயிடுவான். ஏன்னா அப்படியே அடுத்த சீன் வந்து அரைக்கிட்டாவும் நம்ம ஹீரோ ஐயனை கொஞ்சம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க லைப்ரரியில். அது லைப்ரரியா இல்லை வேறு ஏதாவது நான் கேட்குறேன், அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க, அங்கே தான் உட்காந்து மீட்டிங்லாம் போடுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி அந்த லைப்ரரின்ற இடத்துல வந்து உட்காந்து வந்து இவங்க வந்து பேசி சாப்பிடுவாங்க. அந்த சீன் அந்த பையனை பார்த்தா அந்த பையன் அந்த பொண்ணை அவனை கட்டி விட்டு வேறு ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ண மாதிரி ரேஞ்சில் அவள் என்னை மறந்துட்டா, குமாரி என்னை மறந்துட்டா, அவள் தான் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பீச் ஓரமாக இருந்து குழம்பும். ஆத்தே சீனு அந்த காரசாவை பொண்ணும் ஐயனை கொஞ்சம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஐயனை கொஞ்சம் என்னன்னா ஐயனை கொஞ்சம் காரசாவா கிட்ட பேசுவா, காரசாவா நீ நானும் டீம் அப் பண்ணிக்கலாமா. காரசாவால் ஷாக் ஆகிட்டு நிஜமாக சொல்கிறேன் ஐயனை கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது இதில் என்ன ஃபன் பண்ணுற விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க என் டீம் அப் பண்ணுற பற்றி பார்த்தேன். ஆனால் ஐயனை கோச்சுக்கு வந்து அவன் வந்து சும்மா தான் கேட்டிருப்பான், அந்த பொண்ணு வந்து சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இவங்க வந்து டீம் இன்னும் கிடைக்கல, பேரப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன் வந்து ஒரு கஃபே காமிப்பாங்க. கஃபேயில் வந்து அந்த கிளாஸ் சியோட லீடரும் கிளாஸ் ஏவோட லீடரும் உட்காந்து மாஞ்சி பிளான் போடுவாங்க. இப்போ இவங்க என்ன பிளான் போடுவாங்கன்னா, கிளாஸ் அந்த சியோட லீடர் இருக்கா பற்றி அவள் வந்து பிக்கு வரணும், ஏன்னா அவள் இதுக்கு முன்னாடி பியோட லீடராக இருந்தாள். அதாவது இப்போ வந்து அவங்க கிளாஸ் வந்து ப்ரொமோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பியாக மாறணும். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் ஏவை அந்த லீடர் பொண்ணு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போகிறா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு டீம் அப் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து இதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ஏவை சேர்ந்து போன சொல்ல போது நிஜமாக சொல்கிறீங்களா, நம்ம டீம் அப் பண்ணிக்கலாமா நம்ம 2 கிளாஸ் அப்படின்னு சொல்ல போது ஆமாம் இதில் நான் எந்த ஒரு விஷயமும் போய் சொல்லலை, கிளாஸ் பாயிண்ட்ஸ் வேணால் சரி பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ஏ அந்த லீடர் பொண்ணு சொல்லும். ஸோ அந்த கிளாஸ் ஏ சேர்ந்த லீடர் பொண்ணும் ஓகே எனக்கு இதில் வந்து எந்த ஒரு
விஷயம் இல்லை, எனக்கு வந்து இந்த எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்ல போது, நிஜமாவா கொஞ்சம் யோசிச்சு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மோட்டோ வந்து கிளாஸ் சி இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொமோட் ஆகிட்டேன்ல, ஏன் கொண்டு வரணும் என் கிளாஸ், அதுக்காக நான் என்ன வேணுமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள். இப்போ வந்து ஓகே அப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ஏ லீடர் வந்து கேட்க போது, இவங்க 2 பேர் கை கொடுத்துப்பாங்களோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க கைஸ். ஸோ டாட்டா.